Good morning, sir. Students, good morning. Students, நான் பேசுறது கேக்குதா? Morning, sir. எது வரைக்கும் முடிச்சோம்? 11 question papers. 11th கொஸ்டின் முடிக்கணுமா இல்ல ஸ்டார்ட் பண்ணுமா? 11th முடிச்சிட்டோம் சார். 12th ஸ்டார்ட் பண்ணுங்க. 12th ஸ்டார்ட் பண்ணுமா? எஸ் சார். Okay, 12th one. In the given figure, I1, I2, I3 in ampere. நல்லா பாருங்க. I1, I2, I3 in ampere are. அப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் நம்ம இந்த கொஸ்டின்ல? ஃபர்ஸ்ட் இது என்ன கண்டுபிடிக்கணும்? கரண்ட் சார். நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? I1 கண்டுபிடிக்கணும், I2 கண்டுபிடிக்கணும், I3 கண்டுபிடிக்கணும். ஆனா இவ்வளவுதான் இருக்கு. இப்ப இதை எப்படி சார் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொன்னா, இப்போ 12th கொஸ்டின்ஸ் பாருங்க. இப்ப ஐ கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னா அது நார்மல் சர்க்கியூட் தான். இப்ப ஐ இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன பண்ணலாம்? பி பை ஆர்னு எடுத்துக்கலாமா? எஸ் சார். இப்ப நம்மளுக்கு இதுல வந்து வி கொடுத்துருக்காங்களா? நோ சார். இப்ப நம்ம வந்து வி கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இதுல இருந்து நம்மளுக்கு என்ன கண்ணு வி. ஆனா நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 11 ஆம்பியர் கொடுத்துருக்காங்க. அப்ப இங்க கரண்ட் சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னா இது ரெண்டு மூணுமே எப்படி இருக்கு? பேரலல் இருக்கு. அப்ப பேரலல் இருக்கு அப்படின்னு சொன்னா இதுல என்ன இருக்கும்? கான்ஸ்டன்டா பொட்டன்ஷியல் கான்ஸ்டன்டா இருக்குமா? ஓகே. அப்ப நம்ம இந்த ரெசிஸ்டன்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப பேரலல் அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்? மூணுமே பேரலல் இருக்கு. அப்படியே சொல்லுங்க போலாம். therefore we can get this 1 by R equivalent is equal to நம்மளுக்கு தெரியும் இல்லையா? 1 by R1 plus 1 by R2 plus 1 by R3. ஆமாவா? கரெக்டா? எஸ் சார். இப்ப போடுங்க, சப்ஸ்டிட் பண்ணுங்க. therefore 1 by R equivalent is equal to சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஒன் R1 எவ்வளவு? 2. R2 4. plus 1 by R3 6. 6. இப்ப இதுக்கு எல்சிஎம் எடுத்தா என்ன வரும்? 24 48 ஆயிடுமா? சொல்லுங்க, போடுங்க. 48 அப்படின்னா என்ன ஆகும்? 24 பிளஸ் சொல்லுங்க 12 பிளஸ் 8. அப்ப இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு வரும் சொல்லுங்க? சொல்லுங்க டக்குன்னு. 44 வரும். 44 by 40. 44 divided by 48. இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு வரும்? 1 point 1 point சொல்லுங்கப்பா. 44 by 48 டிவைட் பண்ணி சொல்லுங்க. 11 by 12 வருது சார். எவ்வளவா? 11 by 12 வருது சார்.
அப்போ 11 by 12 0.9 எவ்வளவு வருது? 0.9. 0.9 1.09 வரும். 0.9 வருதா? yes sir 0.9. 0.9 வருதா? therefore இல்லைன்னா இப்படி போட்டுக்காம என்னதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு R equivalent கண்டுபிடிக்கணும். R equivalent is equal to 48 divided by 40. அப்ப என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா 12 by 11 Yes sir. 12 by 11 is equal to 1.09 வந்துடும். அப்போ 1.09. அப்போ R equivalent 1.09 கண்டுபிடிச்சு. இப்ப நம்மளுக்கு V வேணும். அப்ப V is equal to என்ன பண்ணலாம்? மெயின் கரண்ட் இன்டு டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். மெயின் கரண்ட் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 11 ஆம்பியர். 11 into 1.09. அப்ப V is equal to எவ்வளவு வரும்? Eleven into 1.09 எவ்வளவா? 11.98 வருது sir ஓகே 11.99 வோல்ட் கிடைக்குது. அவ்வளவுதான். இது அப்ராக்சிமேட்லி நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? இன்கேஸ் ஆன்சர்ல என்ன இருக்கு பாருங்க, ஹோல் நம்பர்ல இருக்கா இல்ல எப்படி இருக்கு பாருங்க. ஆன்சர் ஹோல் நம்பர்ல இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா டெசிமல் நம்பர்ல இருந்து அப்படியே விட்டுடலாம். இது வந்து ஹோல் நம்பர்ல இருக்கு. அப்ப அப்ராக்சிமேட்லி எவ்வளவு பண்ணலாம்? 12 வோல்ட்னு எடுத்துக்கலாம். அப்ப ஃபர்ஸ்ட் ஒன் கண்டுபிடிச்சிடலாமா? ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கண்டுபிடிக்கணும்? I1 கண்டுபிடிக்கணும். therefore I1 is equal to V by R1. இப்ப V எவ்வளவு இருக்கு? 12 இருக்கு. R1 2 இருக்கு. அப்ப என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா 6 ஆம்பியர். ஆமாவா? yes sir I2 சொல்லுங்க. V by R2. V எவ்வளவு இருக்கு? 12 வோல்ட். ஏன் நம்ம V காமன் எடுத்திருக்கோம் தெரியுமா? V constant ஏன்னா அது மூணுமே பேரல்ல இருக்கு. 12 divided by R2 எவ்வளவு? 4. அப்ப எவ்வளவு ஒரு ஆன்சர்? 3 ஆம்பியர். அப்ப I3 is equal to V by R3. V12 R3 6. அப்ப எவ்வளவு வரும்? 2 ஆம்பியர். அப்ப ஆன்சர் இஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா 6,3,2. ஆன்சர் பாருங்க. ஓகே 4 இஸ் த கரெக்டா. புரிஞ்சதுங்களா? yes sir அடுத்தது பாருங்க. current I in the given circuit. இங்கேயும் அதே மாதிரி தான் நம்ம சப்ஸ்டிட் பண்ணணும். current I in the given circuit. But 13 is equal to I is equal to V by R. ஆமாவா? ஆனா இவங்க V கொடுத்திருக்கிறாங்க. V கொடுத்திருக்கிறாங்க. R எப்படி கண்டுபிடிக்கலாம்? எதனா ஐடியா இருக்கா? ஃபர்ஸ்ட் ரெண்டு parallel இருக்குங்க சார் இப்ப எப்பயுமே நம்ம என்னன்னா இந்த பாயிண்ட் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா கம்பியால கனெக்ட் பண்ணிருக்காங்க. இப்படி கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னாவே இங்க இருக்கக்கூடிய பொட்டன்சியலும் சமநிலையில் இருக்கும். எந்த பாயிண்ட வந்து கனெக்ட் பண்றாங்களோ, எந்த ரெசிஸ்டன்ஸ் இல்லாம ஒரு வயர்ல ஏதோ சம்திங் கனெக்ட் பண்றாங்களோ அந்த ரெண்டு பாயிண்ட்லயும் எப்படி இருக்கும்? பொட்டன்சியல் கான்ஸ்டன்டா இருக்கும். அப்ப அது கான்ஸ்டன்டா இருக்கு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா இதுவும் 3 ஓமும் எப்படி இருக்கும்னா பேரலா இருக்கும். அப்ப ஃபர்ஸ்ட்
அந்த 3 ஓமும் 3 ஓமும் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா 3 ஓம் பேரலா இருக்கு. அப்படியே கனெக்ஷன்ல அப்படியே இப்படி வந்தோம் அப்படின்னு சொன்னா இன்னொரு ஒரு 3 ஓம் எப்படி இருக்குன்னா சீரிஸ் கனெக்ஷன்ல இருக்கு. ஆமாவா? அப்ப இத கண்டுபிடிக்கலாம் ஃபர்ஸ்ட் ஆர் பேரலல் இஸ் ஈக்குவல் டு உனக்கு தெரியும் R1 R2 டிவைடட் பை R1 பிளஸ் R2. R1 என்னது 3 into 3 divided by 3 plus 3. சொல்லுங்க 9/6 ஆ? 9/6 sir. இப்படி இருக்கட்டும். அடுத்தது டோட்டல் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிங்க. Therefore R equivalent is equal to series connection. அப்ப நம்ம என்ன பண்ணலாம் 9/6 plus 3. 9/6 னா இது என்ன பண்ணலாம் 3/2 போட்டுக்கலாமா? கரெக்ட் தானப்பா? 3/2 plus 3 எவ்வளவு ஒரு ஆன்சர் சொல்லுங்க. எவ்வளவு 9/2 sir. is equal to 9/2 ohm. அப்ப R equivalent கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப அவங்க V கொடுத்திருக்காங்க. எவ்வளவு கொடுத்திருக்காங்க V? 10 volt. 10 volt கொடுத்திருக்காங்க. அப்ப therefore I is equal to 10 divided by R equivalent 9/2. என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா சொல்லுங்க 20/9. அப்ப சொல்லுங்க எவ்வளவு அடுத்தது 10/3 ஆன்சர் பாருங்க இருக்கான்னு. Second option. Sir 20/9 எப்படி சார் 10/3 ஆச்சு? 20/9 எப்படிமா? இது எப்படிங்க சார் சிம்பிளிஃபை பண்ணீங்க 20/9 10/3? டுவெண்ட்டி பை 9 வருது 10/3 வருது. R equivalent எவ்வளவு கிடைக்குதுப்பா? 6 9/2 9/2 20/9. ஆன்சர் என்னது? சார் இது 3/2 தானங்க சார் எடுக்கணும். R equivalentல சார் 2/3 இருக்கு. 2/3 தானங்க சார் எடுக்கணும். இதே நம்ம R parallel அப்படியே தான எடுத்துக்கிறோம். சரிங்க ஆ? எஸ் சார் சார். ஓகே 1/RP is equal to டவுட் இருந்தா பார்த்துக்கலாம் 1/3 plus 1/3 is equal to நம்மளுக்கு என்ன ஆகும் 2/3. therefore RP is equal to 3/2. எஸ் சார். சரி ஓகே பார்ப்போம் 10 வரணும் வோல்ட் கரெக்டாக தான் இருக்கு. கனெக்ட் பண்ணிட்டு இது ரெசிஸ்டன்ஸ் டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் சீரியஸ் எடுத்திருக்கோம் 10 வோல்ட் கொடுத்துருக்கோம். சரி ஓகே இது என்னன்றது பார்ப்போம். நம்மளுக்கு 20 எவ்வளவு கிடைக்குதுன்னா 20/9 கிடைக்குது. அப்ப 10/4.5 கிடைக்கும் நம்மளுக்கு. ஆமா தானே? ஓகே இது என்னன்றது நம்ம பார்த்துடலாம். ஓகே இது என்ன இருக்கு என்ன மிஸ்டேக் இருக்கான்னு பாருங்க. அடுத்தது 14th கொஸ்டின்ஸ் பாருங்க. The position x of the particle varies with the time t. X is equal to at square minus bt cube. Speed of the particle when its acceleration is 0. என்ன சொல்றாங்க?
என்ன சொல்றாங்க சொல்லுங்க. பொசிஷன் ஆஃப் த பார்ட்டிகல் கொடுத்திருக்காங்க. பொசிஷன் ஆஃப் த பார்ட்டிகல் கொடுத்திருக்காங்க. பொசிஷன் ஆஃப் த பார்ட்டிகல் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? x is equal to AT square minus at BT square minus bt cube கொடுத்திருக்காங்க. அவங்க என்ன கேட்டிருக்காங்க? ஸ்பீட் ஆஃப் த பார்ட்டிகலை கால்குலேட் பண்ண சொல்றாங்க. அப்ப we need to find v. dx எப்ப a is equal to 0ல அப்ப நம்மளுக்கு எப்படி சார் இது கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொன்னா, இவங்க ஒரு கண்டிஷன் கொடுத்திருக்காங்க. a is equal to 0ல ஏதோ நடக்கும். அந்த a is equal to 0ல நடக்கும் பொழுது அந்த v யை கண்டுபிடிக்க சொல்றாங்க. அப்ப ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப v is equal to நம்ம என்ன பண்ணலாம்? dx divided by dt. அப்ப இதை டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுங்க போலாம்? a into 2t 2at minus b into 3t square. ஆமாவா? yes sir அப்ப ஃபைனலா நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 2at minus 3bt square. அப்ப v க்கு வந்து நம்ம இவ்வளவு கிடைக்குது. அடுத்தது ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கணும். ஏன்னா ஆக்சலரேஷன் தான் 0ன்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் இதை கண்டுபிடிக்க முடியும். அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? a கண்டுபிடிக்கணும். அப்ப a is equal to நம்ம என்ன பண்ணலாம்? dv divided by dt. சொல்லுங்க என்ன வரும்? 2a minus 6bt 2a minus 6bt 2 னா 6. அப்ப நம்மளுக்கு என்ன பண்ணலாம்? 6b t-ஆ? yes sir அவங்க தான் ஒரு கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. a is equal to 0. அப்ப 0 is equal to நம்ம என்ன பண்ணலாம்? 2a minus 6bt. அப்ப என்ன பண்ணலாம்? therefore 2a is equal to 6bt. ஆமாவா? yes sir அப்ப t இதுல கண்டுபிடிச்சலாம். அப்ப ta is equal to t is equal to 2a divided by 6b. எவ்வளவு ஒரு ஆன்சர்? A by 3B. a by 3b கிடைக்கும். அப்ப டைம் வந்து a by 3b. இதுக்கு தான் அவன் ஆக்சலரேஷன் 0ன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ஆக்சலரேஷன் 0 ஆகும் பொழுது அதனுடைய டைம் a by 3b. அப்ப v is equal to நம்மளுக்கு தான் தெரியலையா? 2at minus 3bt square. இப்ப 2a into எவ்வளவு வருதுங்க? a divided by 3b. ஆமாவா? minus 3b into சொல்லுங்க t square என்னது? சொல்லுங்க. t square இங்க என்ன சப்ஸ்டிட் பண்ணோம்? A square by 3B. a square by 9b. 3B Hey. 9B sir 3b whole square 9b square 9B square. 9b square. அப்ப இந்த b-யும் கேன்சல் ஆயிடும். இப்ப இதுவும் கேன்சல் ஆச்சுன்னா 3b. இப்ப b is equal to 2a square by 3b minus a square by 3b. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? 3b-ய காமனா எடுத்துட்டா எவ்வளவு வரும்? 2a square minus a square. A square by 3B. Okay, a square by 3b. அப்ப b is equal to a square divided by 3b. இது வேகமா போடலாம். நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா போறதுனால இவ்வளவு எடுத்துக்குது. அப்ப வெலாசிட்டி எவ்வளவு இருக்கு? அதனுடைய ஸ்பீடு, அதனுடைய வேகம் எவ்வளவு இருக்கு? a square by 3b. அப்ப செகண்ட் ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். ஓகேவா? அடுத்தது
15th one சொல்றாங்க. சொல்லுங்க. A particle starts moving in a circle. Circular pathல மூவ் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. Its angular position theta is equal to t square by 30 plus t by 5 radian. Then final angular velocity at t is equal to 15 seconds. சொல்லுங்க என்ன பண்ணலாம்? என்ன சொல்லியிருக்காங்க சொல்லுங்க. அப்படின்னா எழுத முடியும். என்னமா சொல்லியிருக்காங்க சொல்லுங்க, டக்குன்னு முடிச்சிடலாம். என்ன கொடுத்துருக்காங்க? தீட்டா கொடுத்துருக்காங்க. அப்ப அதனுடைய கோண இடப்பெயர்ச்சி கொடுத்திருக்கிறாங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட் டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கு? t ஸ்கொயர் டிவைடட் பை எவ்வளவு இருக்கு பாருங்க. 30 plus t by 5. t ஸ்கொயர் 30 plus t by 5. இப்ப இவங்க என்ன கால்குலேட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க? ஃபைனல் வெலாசிட்டியை கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்ப ஃபைனல் வெலாசிட்டி அப்ப என்ன பண்ணலாம்னா v is equal to d theta divided by dt யா? எஸ் சார். அப்ப இங்க சொல்லுங்க. என்ன பண்ணலாம்? 2t divided by 30 plus 1 by 5 எழுதிக்கலாமா? எஸ் சார். அப்ப v is equal to 2t plus 1 divided by sorry LCM எடுக்கணும்ல. சொல்லுங்க LCM எடுத்து சொல்லுங்க. அப்ப 30க்கும் 5க்கும் எடுத்து போனா இந்த 30 எடுத்துக்கலாமா? எஸ் அப்ப 30 னா என்ன பண்ணலாம்னா 2t plus 6 6 5 are 30. அவங்க ஓகேவா? அவங்க ஒரு கான்செப்ட் சொல்லி இருக்காங்க. என்னது? v is equal to எவ்வளவு சொல்லிருக்காங்க? டைம் எவ்வளவு சொல்லிருக்காங்க பாருங்க. 15 seconds. 15 seconds. 15 seconds. அப்ப என்ன பண்ணலாம்னா therefore 2 into 15 plus 6 divided by 30. 2 into 15 எவ்வளவு வரும்? 30. கரெக்டா? 30 plus 6 divided by 30 is equal to 36 divided by 30. எவ்வளவு வரும் பாருங்க. இது எடுத்தோம்னா ஆன்சர் 6 by 5. 36 6 by 5. அப்புறம் 1.6 by 5. 1.5. 1.2. 1.2 radian per second. புரிஞ்சுதுங்களா? என்ன எப்படி எடுத்திருக்குன்னு அவங்க கண்டிஷன் சொல்றதை வச்சுதான் கண்டுபிடிக்கும். அண்ட் ஃபர்ஸ்ட் t is equal to 0ன்னு போட போறோம். இல்ல ஃபைனல் வெலாசிட்டி தான் கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம ஃபைனல் வெலாசிட்டி v கண்டுபிடிக்கலாம். அப்ப v is equal to ஆன்சர் இஸ் 1.2 radian per second. இப்ப அடுத்த क्वेश्चंस என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. என்ன கொடுத்திருக்காங்க எடுத்துடலாமா? y is equal to எவ்வளவு கொடுத்திருக்காங்க? t cube plus 1. y is equal to t power 3 plus 1. t power 3 plus 1 t cube plus 1. அடுத்தது வேற என்ன கொடுத்திருக்காங்க? X is equal to t t square plus power 3. 2 plus 3. x is equal to t square plus 3 sir. 3. கண்டிஷன் அவங்களுடைய கண்டிஷன் dy by dx கண்டுபிடிக்க சொல்லி. இதுல டைம் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 2 seconds. 2 seconds.
2 seconds. ஆனா இங்க y இருக்கு, இங்க இது இருக்கு. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா dy by dx எப்படி எடுக்கலாம் அப்படின்னு சொன்னா நம்ம அடுத்த கான்செப்ட் பாருங்க. இதை வச்சுதான் நம்ம சொல்லணும். அப்ப நம்ம என்ன பண்ணலாம் சொல்லுங்க. dy by dt. dy by dt திருப்பி அதை வந்து டிவைட் பண்ண போறோம். அப்ப டிவைட் பண்ணும் பொழுது என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னா dt by dx is equal to நம்மளுக்கு என்ன கிடைச்சிச்சு dy by dx கிடைச்சிச்சு. அப்ப dt ஆல மல்டிப்ளை பண்ண dt ஆல இது பண்ணா முடிஞ்சிச்சு. இந்த ஒரு கான்செப்ட் கிடைச்சிச்சு. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் dy by dt கண்டுபிடிக்கணும். இப்ப dy by dt எவ்வளவு பாருங்க சொல்லுங்க. 2t sir. 2 2t. 3t square t cube. t square. அடுத்தது dx by dt எவ்வளவு? These are 2 things. 2t sir. 2t. இப்ப இது ரெண்டுத்தையும் நம்ம டிவைட் பண்ணும் பொழுது இப்ப dy by dt dx by dt நம்ம டிவைட் பண்ணும் பொழுது நம்மளுக்கு என்ன ஆகும் dy by dx கிடைக்கும். அப்ப 3t square divided by 2t. இப்ப இதுவும் கேன்சல் ஆயிடுச்சு. அப்ப என்ன வரும் நம்மளுக்கு 3 by 2t. ஆமாவா? அவங்க இது நம்மளுக்கு கிடைச்சிருக்கிறது 3 by 2t. அவ்வளவுதான் நம்மளுக்கு முடிஞ்சிச்சு. அவ்வளவுதான். அப்ப dy by dx is equal to நம்மளுக்கு 3 by 2t கிடைச்சிருச்சு. ஆனா அவங்க அடுத்தது வேற என்ன சொல்லியிருக்காங்க dy by dx கண்டுபிடிங்க. t is equal to எவ்வளவு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க 2 seconds. 2 seconds. செகண்ட்ஸ்ல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப 3 by 2 into 2. அப்ப 2 கேன்சல் ஆயிடும். அப்ப ஆன்சர் இஸ் 3 seconds. புரிஞ்சுதுங்களா? Yes sir. அடுத்தது இல்ல இது ஸ்கிரீன் மூவ் ஆகும். போகவே முடியாது. ஓகே. என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. அடுத்தது 16 முடிஞ்சிருச்சு இல்லையா? இப்போ 17 என்ன பாருங்க. The current in resistance 3 ohm in the given figure. இந்த 3 ohmல
போகக்கூடிய கரண்ட்டை கண்டுபிடிக்க சொல்றாங்க. நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு ஃபார்முலா, அதே ஃபார்முலா தான். I is equal to V by R. இங்க பாருங்க, இங்க 2 ஓம், இங்கேயும் 2 ஓம். பாருங்க, ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்மளுக்கு கண்டுபிடிக்கணும். அப்ப இங்க 2 வோல்ட், இங்கேயும் என்ன வோல்ட் இருக்கு? 2 வோல்ட் இருக்கு. கரெக்டா? எஸ் சார். இப்ப இன்கேஸ் சும்மா சிம்பிளா கால்குலேட் பண்ணா இங்க 0 வோல்ட்னு எடுத்துக்கலாம். 4 வோல்ட். இப்போ 4 பிளஸ் 3 என்னன்னா 7 வோல்ட். சும்மா ஒரு கான்செப்ட். அடுத்து இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு. பாருங்க, ரெண்டும் ஒரே மாதிரி. அப்ப 2 பிளஸ் 3 எவ்வளவு வரும்னா 5. இது 7 வோல்ட் ஆயிடுச்சா? 7 பிளஸ் 2 9 வோல்ட் ஆயிடுச்சு. திரும்ப இங்கேயும் 9 வோல்ட் இருக்கும். அப்படியே சப்ஸ்டிட் பண்ணா இங்க என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்? அதே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இங்க 2 வோல்ட் இருக்கு. இப்ப உங்களுக்கு இந்த கன்ஃபியூஷன் வேண்டாம். இங்கேயும் 2 வோல்ட் இருக்கு, இங்கேயும் 2 வோல்ட் இருக்கு. அப்ப இங்கேயும் 2 வோல்ட்னா இப்ப இங்கேயும் கரண்ட் ஒரே மாதிரி இருக்கும், இங்கேயும் கரண்ட் ஒரே மாதிரி இருக்கும். அதனால நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்ப நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னா இந்த லூப்பை மட்டும் எடுத்துக்குவோம். அப்ப இங்க என்ன இருக்கு? 4 வோல்ட் இருக்கு, இங்க 2 வோல்ட் இருக்கு, இங்க 3 ஓம் இருக்கு. புரிஞ்சுதா சார்? சில டைம் இங்க 2 கொடுத்தா என்ன சார் பண்ணலாம்? அதே கான்செப்ட் தான். அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? இங்க 9 வோல்ட் 9 வோல்ட். அப்ப இங்க என்ன இருக்கும்னா 9 வோல்ட் இருக்கும். இப்ப அங்க போகும் பொழுது அப்படியே சப்ஸ்டிட் இந்த இந்த இடத்துல இப்படி இதே மாதிரி தான் 0ல இருந்து அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிட்டு போனோம்னா நம்மளுக்கு கிடைக்கும். அப்ப இந்த இடத்துல ஒரு வேல்யூ மாறும். ஆனா நம்மளுக்கு ஈஸியா கொடுத்துருக்குறாங்க. இங்கேயும் 2 வோல்ட், இங்கேயும் 2 வோல்ட், 3 வோல்ட் 3 வோல்ட் கொடுத்துருக்காங்க. 4 வோல்ட், இங்க 2 வோல்ட் கொடுத்துருக்காங்க. அப்ப 4 வோல்ட் இங்க 2 வோல்ட்னா இங்க பாத்தீங்கன்னா கரண்ட் வந்து என்னவா இருக்கும்? ஓகே, இது விட்டுருங்க. அப்ப இந்த கரண்ட் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்ப என்ன ஆகும்னா 4 வோல்ட் 4 வோல்ட் இருக்கு. அப்போ 4 வோல்ட் 4 வோல்ட் பாருங்க, இது நெகட்டிவ், இதுவும் நெகட்டிவ். அப்ப கனெக்ட் பண்ணிருக்கேன். அப்ப ரிவர்ஸ்ல இருக்கு. அப்ப V என்னன்னு பண்ணலாம் அப்படின்னு சொன்னா V is equal to 4 minus 2. ரெண்டுமே சேம் கனெக்ஷன்ல இருந்துச்சுன்னா மைனஸ் பண்ணுங்க. அப்ப 4 minus 2 எவ்வளவு வரும்? 2 வோல்ட் வரும். அப்ப ஏற்கனவே நம்ம எந்த ரெசிஸ்டன்ஸ் கண்டு R is equal to 3 ஓம் கண்டுபிடி சொல்லு. இல்லைன்னா therefore I is equal to V by R. அப்ப V னா என்னது? 2 by 3 ampere. ஆனா சார் இல்ல சார், எல்லாமே மாறி மாறி இருக்கு சார். அப்ப நீங்க என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா கிர்ச்சாஃப்ஸ் லா யூஸ் பண்ணும். அப்ப இந்த கிர்ச்சாஃப்ஸ் விதியை யூஸ் பண்ணோம்னா கண்டுபிடிச்சுக்கலாம். அப்ப என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா கிர்ச்சாஃப்ஸ் விதியை பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னா இங்க ஒரு கிர்ச்சாஃப்ஸ் விதி, இங்க ஒரு கிர்ச்சாஃப்ஸ் விதி, இங்க ஒரு கிர்ச்சாஃப்ஸ் விதி. இது 3 கிர்ச்சாஃப்ஸ் விதி என்னது நீங்க பயன்படுத்தினீங்க அப்படின்னு சொன்னா 3 ஈக்குவேஷன் கிடைக்கும். அந்த 3 ஈக்குவேஷன்ல இருந்து என்ன கண்டுபிடிக்குமோ அது கண்டுபிடிச்சு. ஆனா இங்க என்ன இல்ல அப்படின்னு சொன்னா இங்க வந்து ரெசிஸ்டன்ஸ் இல்ல. இப்ப இன்கேஸ் ரெசிஸ்டன்ஸ் இருந்திருந்தா அங்க பாருங்க, இந்த இடத்துல இன்கேஸ் ரெசிஸ்டன்ஸ் இருந்திருந்தா நம்ம என்ன பண்ணலாம்னா கிர்ச்சாஃப்ஸ் விதி பயன்படுத்தலாம். புரிஞ்சுதா? எஸ் சார். ஓகே, அவ்வளவுதான் கான்செப்ட். இந்த மெத்தட் பாருங்க. அப்ப ஆன்சர் இஸ் 2 by 3. ஓகே, இது நீங்களே போடலாம். இது என்ன பண்ணீங்க சொல்லுங்க பாலாம். இருக்கட்டும், நம்ம மாதிரி இந்த இது முடிச்சிடலாம். இதெல்லாம் ஈஸியானது தான்.
அது ஈஸியா நம்ம முடிக்கிறோம் 18 நம்ம முடிச்சிடணும் ஏன்னா அதுக்கு டைம் யூஸ் பண்றது ஸ்லோப் ஆஃப் y is equal to sin square theta at theta is equal to 15 degree என்னப்பா பண்ணலாம் ஸ்லோப் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்களா என்ன ஸ்லோப் கண்டுபிடிச்சு சொல்லிருக்காங்க ஓகே நான் இங்கே போடுறோம் ஸ்லோப் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான் அப்ப ஸ்லோப்னா நம்ம என்ன பண்ணணும்னா dy by d theta இப்ப dy by d theta என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா d by d theta of sin square theta இதை நான் டிஃபரன்ஷியேட் பண்ணா எவ்வளவு கிடைக்கும் சொல்லுங்க sin square theta டிஃபரன்ஷியேட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்னா 2 sin theta ன்னு கிடைக்கும் திருப்பி sin theta வோட டிஃபரன்ஷியேட் பண்ணா cos theta கிடைக்கும் ஆமாவா கரெக்ட்டா ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் 2 sin theta cos theta என்னன்னு எழுதலாம் sin 2 theta sin 2 theta அப்ப sin 2 theta is equal to 2 sin theta into cos theta அப்ப நாம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா sin 2 theta ன்னு எழுதிடலாம் அப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்ப dy by d theta is equal to theta 15 degree இருக்கு அப்ப என்ன பண்ணலாம் sin 30 degree ஆமாவா அப்ப sin 30 degree எவ்வளவு 1/2 அப்ப 1/2 therefore the slope is answer is 1/2 இது எதுக்கு இதுதான் எனக்கு ஆன்சர்ஸ் வரல நானும் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தேன் இது எப்படின்னா டாட் ப்ராடக்ட் எடுத்தோம்னா பர்பெண்டிகுலர் தானே சொல்லியிருக்காங்க இது பாருங்க ஜஸ்ட் யூ ட்ரை பை யுவர் செல்ஃப் ஆனா எனக்கு போடும்போது எனக்கு இதுல இருக்கக்கூடிய ஆன்சர்ஸ் வரல பாருங்க எப்படின்னா vector which are perpendicular to a cos theta I cap plus b sin theta j cap is vector which are in perpendicular fulfill ஆன மாதிரி தெரியல நான் வந்து 20th 18th ஒன் நீங்க போடும்பா நான் வந்துடுறேன் நானு 20th ஒன்னு எனக்கு இது எனக்கும் புரியல வெக்டார்ஸ் பர்பெண்டிகுலர் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா a dot b is equal to 0 பர்பெண்டிகுலர் அப்படின்னு சொன்னா எனக்கு ஆன்சர் வந்து b sin theta I cap minus a cos theta j ஆன்சர் என்ன வருது இதுல 20th ஒன்னுக்கு கீ கொடுத்துருப்பாங்களா 20th ஒன்னுக்கு என்னப்பா ஆன்சர் fourth option இருந்துச்சு இது எனக்கு இது ஒண்ணு வருதுமா ஓகே இது ஓகே கரெக்ட் இது வரலாம் திரும்பி நம்ம என்ன பண்ணலாம்னா டிவைட் பண்ணோம்னா செகண்ட் ஆப்ஷனும் வரலாம் பர்பெண்டிகுலர்னா அப்படியே ஆப்போசிட்டுமா ஓகேவா அப்படியே ஆப்போசிட் பர்பெண்டிகுலர் அப்படின்னு போது அப்ப பாருங்க அப்ப என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா காஸ் தீட்டான்ற இடத்துல வந்து என்ன இருக்குன்னா சைன் தீட்டா இருக்கு சைன் தீட்டான்ற இடத்துல காஸ் தீட்டா இருக்கு ஓகேவா அடுத்தது இந்த ஆப்ஷன்ஸ் தான் எனக்கு வரல ட்ரை பண்ணி பாருங்க இந்த ஆப்ஷன்ஸ் தான் எனக்கு வரல ஆனா ஆன்சர்ஸ் வந்து ஆல் த எபவ் கொடுத்துருக்காங்க எனக்கு பி சைன் தீட்டா ஐ கேப் கிடைச்சிருக்கு மைனஸ் இது ஓகே இது டைரக்டா நம்ம எடுத்துக்கலாம் பிளஸ் நம்ம டெரைவ் பண்ணும் பொழுது சைன் தீட்டா ஐ கேப் பை ஏ மைனஸ் காஸ் தீட்டா ஜே கேப் பை பின்னு எடுத்துக்கலாம் ஆனா எனக்கு இது வரல ஜஸ்ட் டு ட்ரை பை யுவர் செல்ஃப் இது ரெண்டுத்துல ஆன்சர் இப்போ ஆன்சர் வந்து ஆல் த எபவ்னு சொல்லியிருக்காங்க இந்த தேர்ட் ஆப்ஷனை ட்ரை பண்ணி பாருங்க நானும் நாளைக்கு நான் ட்ரை பண்ணிட்டு நான் சொல்றேன் 5A கேப் எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியல அதை ஒர்க் அவுட் பண்ணிட்டு நான் சொல்றேன் ஓகேவா பர்பெண்டிகுலர்னா அதுக்கு ஆப்போசிட் அப்படியே பர்பெண்டிகுலர்னா அது காஸ் 90 அது
0 0 sir. நம்மளுக்கு இங்க 0னா இங்க 1 இருக்கும், 1னா 0, அவ்வளவுதான். இது மாதிரி தான் நம்ம கான்செப்ட். அப்ப எப்ப வந்து இது 0 1 மாறும்? இப்ப சைன்னு வச்சுக்குது, சைன் வச்சுக்கோ. இந்த சைன் வந்து அதுக்கு ஆப்போசிட் என்னது? 0 அடுத்தது 1. மினிமமா இருக்கு, அடுத்தது மேக்சிமமா இருக்கு. எந்த இடத்துல மினிமம், எந்த இடத்துல மேக்சிமம் இருக்கு? 90 டிகிரில மேக்சிமமா இருக்கு. அதுதான் நம்ம இந்த கான்செப்ட் எடுத்து நம்ம சப்ஸ்டிட் பண்ணுவோம். ஓகேவா? அது அப்படியே என்ன பண்றோம்? அப்படியே மைனஸ்ல பண்ணி. ஓகே, இதுல நம்மளுக்கு ஈஸி. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் இன்கரெக்ட்? இதுதான் தப்பு. இது ஐடென்டிட்டி. இது கரெக்ட், இதுவும் கரெக்ட், இதுவும் கரெக்ட். இஸ் நாட் ஈக்குவல் டு வரும். ஏன்னா இது ஏன்னா அது பாருங்க, புக்லயே கொடுத்துருப்பாங்க டைரக்டா. இத ஐடென்டிட்டி, இது என்ன ஆகுனா இது வெக்டார், இது ஸ்கேலார். அப்ப which is not equal to. ஓகேவா? முடிஞ்சிருச்சுங்களா? நெக்ஸ்ட் 22 பாருங்க. என்ன கொடுத்திருக்காங்க? A is equal to I cap plus J cap plus K cap and B is equal to minus I cap plus 2J cap plus 3K cap. Then the angle between A vector and A vector plus B vector. என்ன ஐடியா இருக்கா? பண்ணலாமா? போட்டலாமா? என்ன கேட்டிருக்காங்க? ஆங்கிள் தானே கேட்டிருக்காங்க. ஓகே, அந்த ஆங்கிள்ல பார்த்து என்ன கொடுத்திருக்காங்க? இங்கேயும் காசு கொடுத்திருக்காங்க, இங்கேயும் காசு கொடுத்திருக்காங்க. அப்ப காஸ் தீட்டா கண்டுபிடிக்கும். Stuck idea. என்னதுமா? இதுதான் கண்டுபிடிக்கும். இப்போ 22 சொல்லுங்க, என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் A வெக்டர் கொடுத்திருக்கான். அப்ப A வெக்டர் என்ன ஃபார்முலா? A வெக்டர் இஸ் ஈக்குவல் டு சொல்லுங்க I cap Plus J cap plus K cap. plus J cap plus K cap. I cap plus J cap plus K cap. அடுத்த கான்செப்ட் என்ன கொடுத்திருக்காங்க? B வெக்டர் கொடுத்திருக்காங்க. அப்ப B வெக்டர் இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு கொடுத்திருக்காங்க? minus I cap minus I cap plus 2J cap minus I cap plus 2J cap plus 3K cap plus 3K cap. இப்ப நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஆங்கிள் பிட்வீன் A வெக்டர் அண்ட் A plus B வெக்டர். அப்ப ஆங்கிள் பிட்வீன் A வெக்டர் அண்ட் A plus B வெக்டர். சரி, A வெக்டர் plus B வெக்டர். இப்ப இதை எப்படி சார் நம்ம கண்டுபிடிக்கலாம்? உங்களுக்கு தான் தெரியும் இல்லையா? A வெக்டர் டாட் B வெக்டர் இஸ் ஈக்குவல் டு cos theta கண்டுபிடிக்கணும். அப்ப மாடுலஸ் ஆஃப் A வெக்டர் இன்டு மாடுலஸ் ஆஃப் B வெக்டர் இன்டு cos theta. ஆமாவா? கரெக்டா? அப்ப நம்ம cos theta கண்டுபிடிக்கணும். அப்ப cos theta is equal to A வெக்டர் டாட் B வெக்டர் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் A வெக்டர் இன்டு மாடுலஸ் ஆஃப் B வெக்டர். ஆமாவா? கரெக்டா? ஓகே, இப்ப நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னா, யார் யாருக்கும் A வெக்டருக்கும் A வெக்டர் பிளஸ் B வெக்டர் இருக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம A வெக்டர் பிளஸ் B வெக்டரை கண்டுபிடிக்கலாம். அப்ப A வெக்டர் பிளஸ் B வெக்டர் இஸ் ஈக்குவல், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க, எவ்வளவு வரும்? I minus I 0. அடுத்தது J plus 2I 3J plus 4. ஓகே, 3J cap plus 4K cap நம்மளுக்கு கிடைக்கும். இவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. இப்ப நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொன்னா, இப்ப cos theta கண்டுபிடிக்க போறேன். therefore cos theta is equal to நம்மளுக்கு என்ன பண்ணலாம்? A வெக்டர் டாட் A வெக்டர் பிளஸ் B வெக்டர். ஆமாவா? டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் A வெக்டர்
into modulus of a vector plus b vector. ஏன்னா அவங்க கேட்டிருக்கிறது a வெக்டருக்கும் a வெக்டர் plus b. அப்ப இதுக்கு மாடுலஸ் கண்டுபிடிக்கலாம். a வெக்டர் plus b வெக்டர். அப்ப மாடுலஸ் கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்? 3 ஸ்கொயர் என்ன ஆகும்? 9 plus 16 is equal to எவ்வளவு வரும்? root of 25 ஆயிடுமா? ஓகே. இப்ப மாடுலஸ் ஆஃப் a கண்டுபிடி. இப்போ மாடுலஸ் ஆஃப் a is equal to என்ன ஆகும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 plus 1 plus 1. அப்ப மாடுலஸ் ஆஃப் a is equal to root 3. அப்ப a வெக்டார் டாட் ப்ராடக்ட் கண்டுபிடி. பாருங்க எவ்வளவு இதா போயிட்டே இருக்கு பாருங்க. அப்ப ரெண்டுத்தையும் டாட் ப்ராடக்ட் கண்டுபிடி. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? therefore a வெக்டார் டாட் a வெக்டார் plus b வெக்டார் is equal to a வெக்டார் என்ன இருக்கு? i கேப் இருக்கு. i கேப் இங்க i கேப் இல்ல, முடிஞ்சிருச்சு. அடுத்தது இங்க a வெக்டார் என்ன இருக்கு? j கேப் இருக்கு. இங்க j கேப் இருக்கு. j கேப் டாட் j கேப் 1 ஆயிடும். அப்ப 3 ஆயிடுமா? சொல்லுங்க, 3 ஆயிடுமா? கரெக்ட் தானம்மா? டாட் ப்ராடக்ட் எடுக்க போறோம். j கேப் டாட் j கேப் is equal to i கேப் டாட் i கேப் is equal to k cap dot k cap is equal to 1. அப்ப என்ன பண்ணலாம்? 3 into 1 3 j cap into j cap 1 ஆயிடும். அடுத்தது plus 4 அப்ப is equal to 7. அப்ப cos theta கண்டுபிடிச்சலாம் ஈஸியா. therefore cos theta is equal to 7 divided by modulus எவ்வளவு இருக்கு? a vector root 3 into 5. அப்ப is equal to 7 by 5 root 3. therefore theta is equal to, answer is cos inverse of 7 by 5 root. அம்மாவா பாருங்க கரெக்டா? அப்ப ஆன்சர் எது கரெக்ட்? எங்க இருக்கு? அப்ப cos inverse of 7 by, அப்ப ஆன்சர் third one is correct. எழுதிக்கலாமாப்பா? ஓகே, இது டைரக்ட் क्वेश्चन. ஓகே, இதுக்கு என்ன ஆன்சர் கொடுத்திருக்காங்க? 23rd. Fourth option. ஓகே, இப்ப நம்மளுக்கு வந்து என்னன்னா 3ab sin, இது வந்து டைரக்ட் ஐடென்டி क्वेश्चन. ஓகேவா? அப்ப நம்மளுக்கு இது போடலாம். அடுத்து which of the following is not measured in unit of energy ன்னு கேக்குறாங்க. சொல்லுங்க போலாம். யூனிட் ஆஃப் எனர்ஜின்னு கேக்குறாங்க. அப்ப யூனிட் ஆஃப் என்ன क्वेश्चंस கேட்டிருக்காங்க? ஆற்றலை அளவிட முடியாதது எதுன்னு? which of the following is not measured in unit of energy ன்னு கேட்டிருக்காங்க. couple into angle turned through something, moment of inertia into angular velocity, force into distance, impulse into time. ஓகே, இது ஒவ்வொன்றா நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணோம். அப்ப கப்பல்ல கண்டிப்பா அங்க கப்பல்ல ஸ்டோர்ட் எனர்ஜி இருக்கும். அப்ப இங்க எனர்ஜியை பத்தி இங்க பேசுவாங்க கண்டிப்பா. moment of inertia into angular velocity. அப்ப பாத்தீங்கன்னா moment of inertia into angular velocity. அப்ப I omega square. அப்ப கைனடிக் எனர்ஜி இருக்கு. அப்ப இங்கேயும் கைனடிக் எனர்ஜி. ஏன்னா நம்மளுக்கு தான் தெரியும் இல்லையா? what is that kinetic energy is equal to 1/2 I omega square. அப்ப கைனடிக் எனர்ஜி இருக்கு. அப்ப இங்கேயும் பேசுறாங்க. அடுத்து force into distance. அப்ப force into distance அப்படின்னு சொன்னா work done. அப்போ ஒர்க் டன் அப்படின்னு சொன்னா வேலை செய்யும் விதம். அப்ப இதுவும் எனர்ஜி பத்தி பேசுறாங்க. இம்பல்ஸ், அப்ப இம்பல்ஸ் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணலாம்? ஃபோர்ஸ் இன்டு டைம். ஆமாவா? அப்ப இம்பல்ஸ் இன்டு டைம்னா அப்ப டைம் ஸ்கொயர். அப்ப கண்டிப்பா இங்க எனர்ஜி பத்தி பேசுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா
is equal to impulse into time na என்ன பண்ணலாம் therefore f into t square கண்டிப்பா இல்ல அப்ப fourth option is the correct option. Okay, 25. The density of the material is 4 gram per cubic centimeter. In the system, the unit which is the length வந்து 5 centimeter கொடுத்திருக்காங்க, mass வந்து 20 gram கொடுத்திருக்காங்க. The density of the material of the another system calculate பண்ண சொல்றாங்க. இதுவும் ஈஸி தான். இது கொஸ்டின் தோணும், நம்ம ஒவ்வொரு போனா உங்களுக்கு தான் இது. இப்ப இங்க நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொன்னா பாருங்க, இதை பாருங்க, நம்மளுக்கு n1 u1 is equal to என்ன ஃபார்முலா? n2 u2 இருக்கா? இது தெரியுதானே? ஓகே, அப்ப ஃபர்ஸ்ட் சிஸ்டம் வந்து 4 கிராம் பர் சென்டிமீட்டர் கியூப். அப்ப n1 u1 அப்படின்னு சொன்னா எவ்வளவு இருக்குன்னா 4 n1, u1 என்னன்னா கிராம் பர் கியூபிக் சென்டிமீட்டர். n2 எவ்வளவு இருக்கு சொல்லுங்க பாலாம். அப்ப n2 தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப therefore n2 into u2 என்ன இருக்கு? என்னென்ன கொடுத்திருக்காங்க? லென்த்தும் கொடுத்திருக்காங்க, மாஸும் கொடுத்திருக்காங்க. கரெக்டாப்பா? எஸ் சார். அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, நான் சும்மா எப்படினாலும் போட்டுக்கலாம். அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா mlt ஃபர்ஸ்ட் mlt. அப்ப ஃபர்ஸ்ட் ஒன் m வரணும். அப்ப m by l ன்னு வரும். அப்ப பாத்தீங்கன்னா m எவ்வளவு இருக்கு? m மாஸ் எவ்வளவு இருக்கு? 20 கிராம். இப்ப 20 கிராம் divided by சென்டிமீட்டர். இது கியூபிக்ல இருக்கு, அதனால மல்டிப்ளை பண்றோம். அப்படியே பாருங்க, டக்குன்னு போடுற அப்புறம் பாத்துங்க. 5 சென்டிமீட்டர் is equal to n2 into 20 நமக்கு புரியுற மாதிரி கிராம் divided by 5 cube எவ்வளவு வருதுப்பா? 5 cube 125 சென்டிமீட்டர் கியூப். அப்ப இந்த சென்டிமீட்டர் கியூப் இங்க இருக்கக்கூடிய சென்டிமீட்டர் கியூப், அதனாலதான் நான் வந்து கியூப் அது என்ன கியூப் பண்றேன். அப்ப சப்ஸ்டிட் பண்ணும்போது எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 4 is equal to சொல்லுங்க அடுத்தது n2 into 20 divided by 125. ஆமாவா? இப்ப n2 எனக்கு கால்குலேட் பண்ண சொல்றாங்க. அப்ப n2 is equal to 4 into 125 divided by 20. அப்ப இது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா 5 4s are 20. therefore is equal to 125 divided by 5 எவ்வளவுப்பா? 25. அப்ப answer is 20. ஓகேவா? அப்ப பாத்தீங்கன்னா இது மீதி இருக்கக்கூடியது பாரு, நாளைக்கு நம்ம இது முடிச்சிடலாம். ஏன்னா இது இழுத்துட்டு போட்டா மேல ஆயிடுச்சு. நாளைக்கு மீதெல்லாம் என்னது ஈஸியா தான் இருக்கு, பார்ப்போம். கிராவிடேஷன் மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங் மினிமம் சேஃப் கரெக்ட். இந்த given one bulb will get fused. 44. Okay, next class நம்ம முடிச்சிருவோம். டீச் பண்றது ஏதாவது டவுட் இருக்காமா? நோ சார். புரியுதுங்களா? எஸ் சார். கொஞ்சம் மெதுவா தான் போறேன். ஆக்சுவலா நான் சொல்றது பாருங்க, நான் வந்து இது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றதுனால உங்களுக்கு புரியுதா? இப்போ ஒரு டைம் பார்த்துட்டீங்கன்னா அனலைஸ் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். இது மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டா இப்படிதான் இருக்கணும், இது மாதிரி கொஸ்டின் இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி நீங்களே அனலைஸ் பண்ணிடும். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ.